ஹலோ கைஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் இன் சைட் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி எடிபஸ் ரெக்ஸ், ஆத்தர் நேம் சோஃபோக்கிள்ஸ். இவங்களோட பீரியட் எக்ஸாக்டா தெரியல, பட் என்னென்ன ப்ரெடிக்ட் பண்றாங்கன்னா 499 ஆர் 497 பிசியில பிறந்திருக்கலாம், 406 ஆர் 405 பிசியில இருந்திருக்கலாம் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றாங்க. இவர் ஒரு ஏன்ஷியன் கிரீக் ட்ரெஜடியன். 120 பிளேஸ்க்கு மேல எழுதியிருக்காரு, பட் கம்ப்ளீட்டா 7 ஒர்க்ஸ் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது. இவருடைய ஒர்க்ஸ் மோஸ்ட்லி ட்ராஜடியா தான் இருக்கும். இந்த பிளேயுடைய கிரீக் டைட்டில் எடிபஸ் த கிங் 429 பிசியில ஃபர்ஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு ட்ரைலாஜிக்குள்ள அடங்கும். ட்ரைலாஜி அப்படின்னா 3 ஒர்க் இன்டர் ரிலேட்டடா இருக்கும். 3 தீபியன் ஒர்க்ஸ் இன்டர் ரிலேட்டடா இருக்கிறது தான் ட்ரைலாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 ஒர்க்ஸ் என்னன்னா எடிபஸ் ரெக்ஸ், எடிபஸ் கொலனஸ், ஆன்டிகான். எடிபஸ் அப்படிங்கிற நேமுக்கு மீனிங் swollen feet. Now let's get into the summary. பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிளே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, தீபஸ் அப்படிங்கிற ஊர்ல பிளேக் ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே இறந்து போறாங்க. பீப்புள், அனிமல்ஸ் எல்லாரும் இறந்து போறாங்க. அங்க மக்கள் எல்லாம் வந்து அந்த நாட்டுடைய ராஜாவான எடிபஸ் கிட்ட முறையிடுறாங்க, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு. ஸோ அந்த மக்களை காப்பாத்துறதுக்காக கிங் எடிபஸ் என்ன பண்றாருன்னா, தான் ஒய்ஃப் ஜகார்ட்டாவோட தம்பியான கிரையான ஆரக்கிள் ஆஃப் டெல்ஃபிக்கு அனுப்புறாரு. ஆரக்கிள் ஆஃப் டெல்ஃபி என்ன மாதிரியான பிளேஸ்னா, அந்த குறிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிப்பட்ட ஒரு இடம். அங்க போயிட்டு என்ன பண்ணா அந்த பிளேக் நம்ம நாட்டை விட்டு போகும் அப்படின்னு கேட்டுட்டு வர்றதுக்காக இவர் அனுப்புறாங்க. கிரையானோ அங்க போய் கேட்டுட்டு வந்துடுறாரு. வந்து கிங் எடிபஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி திபஸை ரூல் பண்ண கிங் லயஸை யாரு கொன்னதுன்னு கண்டுபிடிச்சு அவங்கள இந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்புனாதான் இந்த பிளேகும் இந்த நாட்டை விட்டு வெளியே போகும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட எடிபஸ் கிங் லயஸ் எப்படி கொல்லப்பட்டாரு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு கிரையான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பிங்ஸ் இந்த நாட்டை கைப்பற்றி இருந்தது. ஸ்பிங்ஸ் அப்படின்னா அது ஒரு மித்தாலஜிக்கல் கிரியேச்சர். அதுக்கு பாடி வந்து லயன் மாதிரியும், ஹெட் ஒரு உமன் மாதிரியும், அதுக்கு பேர்ட் மாதிரி விங்ஸும் இருக்கும். அந்த கிரியேச்சர் திபஸோட எல்லையில இருந்துட்டு வரவங்க போறவங்க எல்லார்கிட்டையும் ஒரு ரிடில் கேட்கும். அந்த ரிடிலுக்கு ஆன்சர் தெரியாதவங்களை எல்லாரையும் கொன்னுடும். அதனால அந்த நாடு ரொம்ப பாதிப்படைஞ்சிருந்தது. இந்த ஸ்பிங்ஸ் கிட்ட இருந்து எப்படி தன்னோட நாட்டை காப்பாத்துறது, அதுக்கு என்ன வழின்னு கேட்கறதுக்காக ஆரக்கிள் ஆஃப் டெல்ஃபிக்கு கிங் லயஸ் போனாரு. அப்படி போற வழியில தான் கிங் லயஸையும் அவர் கூட போனவங்களையும் யாரோ கொள்ளக்காரங்க வந்து கொன்னுட்டாங்க. அதுல ஒருத்தர் தப்பிச்சு வந்துதான் கிங் லயஸ் இறந்த செய்தியையே எங்களுக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட எடிபஸ் ரொம்ப கோவப்பட்டு, நான் கண்டிப்பா லயஸை கொன்னவனை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறான். அதுக்கப்புறம் கிங் லயஸை கொன்னவனை ரொம்ப கர்ஸ் பண்றான். கிரையான் கிட்ட யாரு கொன்னதுன்னு அங்கேயே கேட்க வேண்டியதானே, அதாவது ஆரக்கல்லையே கேட்க வேண்டியதானு கேட்டப்போ கிரையான் வந்து இல்ல, அவங்க சொல்ல மறுத்துட்டாங்க. பட் ஒரே ஒரு க்ளூ மட்டும் கொடுத்திருக்காங்க, அவரை கொன்னவன் நம்ம நாட்டுக்குள்ளேயே தான் இருக்கானாமா அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டைரஸஸ் அப்படிங்கிற ஒருத்தரை கூப்பிடுவாங்க. அவரு ஒரு பிளைண்ட், பட் அவருக்கு பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரை பார்க்கக்கூடிய சக்தி இருக்கும். இப்போ டைரஸஸ் வந்துருவாரு. வந்துட்டு என்னால எல்லா உண்மையும் பார்க்க முடியுது, பட் நான் சொல்ல மாட்டேன், அப்படி சொன்னா உங்களுக்கு தான் இன்னும் கஷ்டம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாரு. இது கேட்ட எடிபஸ், நீ கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு அவரை கம்பல் பண்ணுவாரு. அண்ட் நீ தான் கிங் லயஸை கொண்டுட்டு இப்படி இங்க வந்து நாடகம் ஆடுறியா அப்படின்னு டைரஸஸை ரொம்ப திட்டுவாரு. இதை கேட்ட டைரஸஸ் எடிபஸை பார்த்து, நீ தான் கிங் லயஸை கொன்ன அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே எடிபஸ்க்கு ரொம்ப ஷாக் ஆயிடும். இப்ப எடிபஸ் என்ன பண்ணுவாருன்னா, கிரையான் கிட்ட நீ தான் இதெல்லாம் பிளான் பண்றியா, இந்த நாட்டை என் கிட்ட இருந்து கைப்பற்றதுக்காக டைரஸஸை இப்படி சொல்றியான்னு திட்டுவாரு. அண்ட் டைரஸஸ் ஒருவேளை மேட் ஆயிட்டாரோ அப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டு திட்டுவாரு. பட் டைரஸஸ் அவருடைய சக்தியை நிரூபிக்கிறதுக்காக நிறைய விஷயம் சொல்வாரு. இப்ப எடிபஸ், இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பிளேக் வந்தப்ப நீங்க ஏன் இங்க காப்பாத்த வரல, நீங்க ஹெல்ப் பண்ணல அப்படின்னு கேட்கும் போது டைரஸஸ், அப்போ இந்த நாட்டை ஸ்பிங்ஸ் கைப்பற்றி இருந்தது, அது மட்டும் இல்லாம கடவுள் நீதான் அந்த ஸ்பிங்ஸ்க்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த மக்களை காப்பாத்தணும் அப்படின்னு அனுமதிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்வாரு. அண்ட் அந்த ஸ்பிங்ஸ் கிட்ட இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக தான் கிங் லயஸும் ஆரக்கிளுக்கு போனாரு. அப்படி போற வழியில தான் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்வாரு. அதுக்கு எடிபஸ், ஆமா, நான் தான் அந்த ஸ்பிங்ஸோட கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னேன், அதனாலதான் என்ன கௌரவிக்கிறதுக்காக எனக்கு இந்த நாட்டையும் கொடுத்து கிங் லயஸ் இறந்துட்டதால ஜொகர்ட்டா விடோவா இருந்தாங்க, அந்த விடோ குயினை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா அந்த ஸ்பிங்ஸ் என்ன கேள்வி கேட்டிருக்கோம்னா, மார்னிங் டைம்ல 4 லெக்ஸ்ல நடக்கும், நூன் டைம் மத்தியான நேரத்துல 2 லெக்ஸ்ல நடக்கும், அண்ட் ஈவினிங் டைம்ல 3 லெக்ஸ்ல நடக்கும். அது என்ன அப்படிங்கிறது தான் அந்த ஸ்பிங்ஸோட குவெஸ்டன். இதோட ஆன்சர் மேன். மனிதன் பிறந்த உடனே அவனோட ஏர்லி ஸ்டேஜஸ்ல 4 கால்ல கிரால் பண்ணிடான்.
அதுக்கப்புறம் அடல்ட் ஆனதுக்கப்புறம் 2 கால்ல நடக்கிறான். அண்ட் ரொம்ப வயசானதுக்கப்புறம் ஒரு குச்சி வச்சு ஊனி நடக்கிறான். அதுதான் 3 கால். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் மேன் அப்படின்ட்டு எடிபஸ் கரெக்டா சொல்வான். இத கேட்ட உடனே அந்த ஸ்பிங்ஸ் தன்னைத்தானே அழிச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிடும். இப்ப டைரஸஸ் தன்னுடைய திறமையை ப்ரூவ் பண்றதுக்காக எடிபஸுடைய பேரண்ட்ஸை பத்தி சில விஷயங்களை சொல்வாரு. பிகாஸ் எடிபஸ் ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய சிட்டி ஆஃப் காரிந்த் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் வளர்ந்திருப்பாரு. இது கேட்ட உடனே எடிபஸ்க்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்பாரு. அதுக்கு டைரஸஸ் எதுவுமே சொல்லாம போயிடுவாரு. பட் போகும்போது ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு போவாரு. நீ கண்டிப்பா அந்த மர்டரரை கண்டுபிடிப்ப. பட் அவன் எப்படி இருப்பானா, அவனுடைய பிள்ளைகளுக்கே அவன் பிரதரா இருப்பான். அதாவது அவனுடைய பிள்ளைகளுக்கே அவன் சகோதரனாகவும் அவனுடைய மனைவிக்கே அவன் தான் குழந்தையாவும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இது எடிபஸ்க்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் அண்ட் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருப்பான். அவனுக்கு என்ன பண்றது, இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாரே அப்படின்ட்டு கிரையானை பார்த்து ரொம்ப கோவப்படுவாரு. நீ தான் இந்த நாட்டை கைப்பற்றுறதுக்காக ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கிரையான் கிட்ட கோவப்படுவாரு. 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கும். இந்த சமயத்துல குயின் ஜொகாஸ்டா அங்க வராங்க. குயின் ஜொகாஸ்டா யாரு? கிங் லயஸுடைய முன்னாள் மனைவி அண்ட் இப்ப எடிபஸுடைய வைஃப். வந்து தான் ஹஸ்பண்டும் பிரதரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஏன் என்னாச்சு, ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு எடிபஸ் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி கிங் லயஸை கொன்னது நான் தான் அப்படின்னு ப்ராஃபஸி சொல்றாங்க. இதுக்கு எல்லா காரணமும் கிரையானா தான் இருப்பான்னு நான் சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஜொகாஸ்டா சொல்றாங்க, இந்த ப்ராஃபஸி எல்லாமே சும்மா போய், ஏன்னா எனக்கும் லயஸ்க்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையோடைய ஃபியூச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆரக்கிள் ஆஃப் டெல்ஃபிக்கு போயிட்டு அவரு கேட்கும் போது அங்க லயஸ் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உன்னுடைய மகனே உன்னை கொன்னுடுவான் அண்ட் அவன் தான் அம்மாவையே மேரேஜ் பண்ணிப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு அன்ஹெல்தியான விஷயத்த சொன்னாங்க. இதனால பயந்து போன கிங் லயஸ் குழந்தையே எங்கேயாவது போட்டுடலாம் கொன்னுடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாரு. பட் ஸ்டில் இருந்தாலும் அவரோட குழந்தை இல்லையா, அதனால தயங்கினாரு. இருந்தாலும் அந்த பயம் அவரை ஓவர் கம் பண்ணிடுச்சு. அந்த குழந்தையுடைய கால்களை நல்லா கட்டிட்டு ஒரு வேலையாள் கிட்ட கொடுத்து மவுண்டைன் மேல விட்டுட சொன்னாரு. அந்த வேலையாலும் எடுத்துட்டு போய் போட்டுட்டான். இப்ப கடைசியா நடந்தது என்ன? கிங் லயஸ் தான் மகன் கையால கொல்லப்படல, அவரை கொன்னது யாரோ ஒரு கொள்ளக்கார கும்பல் தான் கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த எடிபஸ்க்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இந்த இன்சிடென்ட் எல்லாமே அவருடைய லைஃப்ல இதுக்கு முன்னாடி எங்கேயும் நடந்த மாதிரி இருக்கு. இப்போ எடிபஸ் ஜொகாஸ்டா கிட்ட என்ன கேக்குறாருன்னா, கிங் லயஸ் எங்க கொல்லப்பட்டாருன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜொகாஸ்டா 3-வே கிராஸ் ரோட்ல வச்சுதான் அவரு கொல்லப்பட்டாரு, அதுவும் எடிபஸ் இங்க வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான் கொல்லப்பட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் பல வருஷத்துக்கு முன்னாடி எடிபஸ் அந்த 3-வே கிராஸ் ரோட்ல வச்சு ஒரு ஆளை கொன்னதாக இவனுக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப எடிபஸ் அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். காரிந்த் அப்படிங்கிற பிளேஸ்ல இவன் பிரின்ஸா இருந்தப்ப ரொம்ப ராயல் அண்ட் சொஃபிஸ்டிகேட்டடான லைஃப்ல இருப்பான். ஒரு நாள் ஒரு பார்ட்டியில ரூமர்ஸா ஒரு சில பேர் பேசிட்டு இருப்பாங்க. அந்த பார்ட்டிக்கு வந்தவங்க என்ன பேசுவாங்கன்னா, எடிபஸ் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு பிறந்த குழந்தை கிடையாது, அவனுடைய பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் இவங்க கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இவனுக்கு அதை நம்பவே முடியாது. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் இவன் மேல அவ்வளோ பாசமா இருப்பாங்க, ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆரக்கிள் ஆஃப் டெல்ஃபிக்கு போவான். அங்க இவன் கேட்டதை பத்தி சொல்லாம அவங்க என்ன சொல்வாங்கன்னா, நீ உன்னுடைய அப்பாவை கொலை பண்ணிட்டு அம்மா கூடவே ரிலேஷன்ஷிப்ல இருப்ப, அம்மாவே மேரேஜ் பண்ணிப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேட்ட உடனே அவன் ரொம்ப பயந்துடுவான். ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்த ப்ராஃபஸி சொன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்புவாங்க. ஸோ அவன் ரொம்ப பயந்துட்டு, ஓகே நம்ம ஊருக்கு போனா தானே இதெல்லாம் நடக்கும், ஊருக்கு போகாம வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவான். அதாவது காரிந்த்க்கு போகாம தீபஸ்க்கு வந்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தீபஸ்க்கு வர வழியில தான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பார்ப்பான். அங்க இவனுக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்துடும். ஃபர்ஸ்ட் அது வேர்பல் சண்டையா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வயலன்ஸா மாறி இவனுக்கு பாதுகாத்துக்கிறதுக்காக இவன் அந்த குரூப்ல இருக்க எல்லாரையும் கொன்னுடுவான். ஸோ இதுதான் நடந்திருக்கும். இவன் அந்த குரூப் ஆஃப் பீப்புளை கொன்னா இல்லையா, அந்த இடமும் லயஸ் இருந்த இடமும் ஒண்ணு. ஸோ இவனே யோசிக்க ஆரம்பிச்சிருவான், ஒருவேளை அந்த குரூப்ல தான் லயஸ் இருந்திருப்பாரோ, நம்ம தான் ஒருவேளை லயஸை கொண்டுட்டோமோ அப்படின்ற சந்தேகம் இருக்கும். இப்போ இவன் என்ன யோசிப்பானா, ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு லயஸ் இறந்துட்டாருன்னு இந்த மக்களுக்கு தெரிவிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அவரு யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு வர சொல்லியிருப்பான். இந்த மீன் டைம் என்ன நடக்குதுன்னா, காரிந்த்ல இருந்து ஒரு மெசஞ்சர் வந்திருக்காரு. அந்த மெசஞ்சரை ஜொகாஸ்டா மீட் பண்றா. என்ன விஷயம்னு கேட்கும் போது அந்த மெசஞ்சர் சொல்றாரு, ஒடிபஸுடைய அப்பா பாலிபஸ் இறந்துட்டாரு. ஸோ இப்போ காரிந்தை ரூல் பண்றதுக்காக எடிபஸ் அங்க வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜொகாஸ்டா உடனே எப்படி இறந்தாருன்னு கேட்கும் போது, இல்ல வயசாயிடுச்சு, இயற்கை மரணம் தான் சொன்ன உடனே இவளுக்கு சந்தோஷமாயிடுது. ஏன்னா அந்த ப்ராஃபஸி பொய்யாயிடுச்சு. எடிபஸ்க்கும் தான் அப்பா இறந்துட்டாருன்ற வருத்தம் இருந்தாலும் இந்த ஆரக்கிள் ஆஃப் டெல்ஃபியில சொன்ன மாதிரி இவன் கையால அவங்க அப்பா கொல்லப்படல, இயற்கை மரணம் தான். ஸோ அதனால அதை நினைச்சு இவன் சந்தோஷப்பட்டுக்கிறான், மன நிறைவா இருக்கான். இப்போ ஜொகாஸ்டா அண்ட் எடிபஸ் 2 பேருமே இந்த ப்ராஃபஸி எல்லாம் போய் தான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிறாங்க. இருந்தாலும் எடிபஸ் காரிந்த்
இருந்தாலும் எடிபஸ் காரந்துக்கு போறதுக்கு ரொம்ப பயப்படுவான். ஏன்னா ப்ராஃபஸில 2 விஷயம் சொன்னாங்க. அவங்க அம்மா கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பான், மேரேஜ் பண்ணிக்குவான்னு ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல. அவங்க அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. ஸோ அதனால அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி அந்த பயத்தினால இவன் அங்க போறத தவிர்ப்பான், போக பயப்படுவான். அந்த நேரத்துல அந்த மெசஞ்சர் சொல்வாரு, நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம். இப்போ உங்க அம்மா அப்பாவா இருக்க பாலிபஸ் அண்ட் மெரோப் இவங்க 2 பேரும் உங்களுடைய பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் கிடையாது. இது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் ஒரு சமயம் ஆடு மேய்க்கும் போது ஒரு குழந்தை காலெல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில என்னோட ஃப்ரெண்டு அவனும் ஒரு ஷெப்பர்ட் தான். அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்தான். அதை கொண்டு போயிட்டு நான் உங்க அப்பா கிட்ட கொடுத்தேன். ஏன்னா அந்த சமயத்துல உங்க அப்பா அம்மாக்கு குழந்தை இல்லாம இருந்தது. உங்க அந்த குழந்தை முகத்தை பார்க்கும்போது ரொம்ப ராயலா தெரிஞ்சது. ஸோ அதனால அவங்க தான் சொந்த மகனாகவே உங்களை வளர்த்தாங்க. உங்க கால் 2ம் கட்டப்பட்டு இருந்ததால அந்த கட்டப்பட்ட இடம் உங்க கால் கொஞ்சம் வீங்கி இருந்தது. அதனாலதான் உங்களுக்கு எடிபஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. எடிபஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் ஸ்வால் அண்ட் ஃபீட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இப்ப எடிபஸ் என்ன கேக்குறானா, இன்னொரு ஷெப்பர்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்ட உடனே அந்த ஷெப்பர்ட் சொல்றான், இந்த நாட்டை உங்களுக்கு முன்னாடி ஆண்டுட்டு இருந்த அரசன் லயஸுடைய வேலைக்காரன் தான் அவன் அப்படின்னு சொல்றான். ஓகே, நீ அவரை கூட்டிட்டு வா, நான் அவர்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொல்ல உடனே ஜொகாஸ்டாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவளுக்கு எல்லா விஷயமும் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. உடனே ஜொகாஸ்டா வந்து ரொம்ப பயப்படுறா, ரொம்ப பதறி போய், வேண்டாம் எடிபஸ், நீ எதையும் தெரிஞ்சுக்காத, இது தெரிஞ்சா உனக்கு ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லி கெஞ்சு கேட்டுக்கிறா. இவன் வந்து இல்ல, அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவான். அதனால இவன் ரொம்ப அழுதுட்டே ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு பேலஸ்குள்ள ஓடி போயிடுறா. இந்த சமயம் கிங் லயஸ் ஒரு ஷெப்பர்ட் குழந்தைய கொடுத்துருப்பாருல, அந்த ஷெப்பர்டும் வந்துருவாரு. இப்ப எடிபஸ், உனக்கு எப்படி அந்த குழந்தை கிடைச்சதுன்னு கேட்கும்போது, கிங் லயஸுடைய குழந்தை தான் அது, அவரு தான் அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்து கொல்ல சொன்னாரு. ஏன் அப்படின்னு நான் கேட்டும்போது, இந்த குழந்தைய இப்ப நீ கொல்லலைன்னா இந்த குழந்தை வளர்ந்து என்னையே கொன்னுடும் அப்படின்னு சொன்னாரு. அதனால அந்த குழந்தைய மலை மேல நான் போய் போட போனேன். பட் என்னால கொல்ல முடியல. அதனால என்னோட ஃப்ரெண்டு இன்னொரு ஷெப்பர்ட் இவன் தான், அவன்கிட்ட நான் அந்த குழந்தைய கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே எடிபஸ் செம்ம ஷாக் ஆயிடுவான். அவனுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடுது. அவன் யாரு, அவங்க அம்மா அப்பா யாருன்ற எல்லா உண்மையும் இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. எடிபஸுடைய அப்பா தான் லயஸ், அம்மா தான் ஜொகஸ்டா. அந்த ப்ராஃபஸில சொன்ன மாதிரியே எடிபஸ் தான் அப்பாவான லயஸை கொன்னு இருக்கான், தான் அம்மாவான ஜொகஸ்டாவையே மேரேஜ் பண்ணியிருப்பான். அவங்களுக்கு 4 பிள்ளைங்களும் இருக்கும். இப்ப லயஸ்க்கு ஒண்ணுமே புரியாது. பயங்கரமா அலறி துடிச்சு அழுதுகிட்டு அவமானத்தினால அரண்மனைக்குள்ள ஓடுவான். அங்க போய் பார்த்தா அவனுக்கு இன்னொரு ஷாக். ஜொகஸ்டா உள்ள ஓடி போனாங்கல்ல, அவங்க அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிட்டு இருப்பாங்க, ஹேங் பண்ணிட்டு இருப்பாங்க. எடிபஸ் என்ன பண்ணுவானா, அவங்களோட ட்ரெஸ்ல ஒரு பின் இருக்கும், ரூஜ் பின் இருக்கும். அதை எடுத்து அவனுடைய 2 கண்ணையுமே குத்திக்குவான். குத்தி ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். அவனுக்கு கண்ணு தெரியாம போயிடும். ஸோ இப்போ அவன் பிளைண்ட் ஆயிட்டான். பிளைண்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் இந்த நாட்டுல இருக்க மாட்டேன், இந்த நாட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவான். ஜொகஸ்டாவோட பிரதரான கிரையான் கிட்ட இந்த நாட்டை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு 4 பிள்ளைங்க இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, 2 பாய்ஸ் அண்ட் 2 கேர்ள்ஸ். ஸோ அந்த 4 பிள்ளைங்களையும் பத்திரமா பார்த்துக்கோன்னு அவங்களையுமே கிரையான் கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த நாட்டை விட்டு வெளியே போயிடுவான். ஸோ ஃபைனலா அவங்க ஆரக்கிள் ஆஃப் டெல்ஃபில சொன்ன ப்ராஃபஸி நிறைவேறிடுச்சு. இதோட இந்த பிளே முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனல்ல சஜஸ்ட் பண்ணுங்க. அடுத்த இந்த டாபிக்ல வீடியோ போலான்னு காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.